திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் எம்எல்ஏ பதவி அவர் கொடுக்கவில்லை, தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சி பதவி அவர் கொடுக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்து திருமாவளவனுடைய கட்சியில குறைகள் இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதே குறைகள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. அந்த குறையை பத்தி அந்த கட்சியை மட்டும் பேசினா நம்ம மன குறைன்னு அர்த்தம். அந்த குறையை நீக்கிறதுக்கு பாடுபடுங்க. ஆனா அதனால அந்த கட்சியை மோசம்னு பேசாதீங்க. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணலை பார்க்க நேர்ந்தது. அதுல ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. அதுல குறிப்பாக இந்திரா காந்தி எப்படி ஒரு இன்டர்நேஷனல் லீடரோ அதே மாதிரி டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நேஷனல் லெவல்ல அவரை நம்ம லீடரா பார்க்கணும், அவரை ரொம்ப சுருக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன கான்டெக்ட்ல அவர் பதிவு பண்ணியிருந்தாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னால முதல்ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத பாருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற பல்வேறு காரணங்களால ஆதரிக்கிறவங்க உண்டு. என்ன நடந்ததுன்னு தெரியாம ஆதரிக்கிறவங்க, என்ன நடக்கும் இது வரைக்கும் இவங்களால் இவங்க என்ன நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத தெரியாம ஆதரிக்கிறவங்க, அந்த ஆதரிக்கிறவர்களில் பல பேர் பாதிக்கப்படுவார்கள் இவங்க வந்தாங்கன்னா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சதி இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன். ராம் மோகன் ராய்ன்னு சொல்லி அவர் ராஜாவா இருந்தார், ஜமீன்தாரா இருந்தார். அதாவது ராஜா ராம் மோகன் ராய்னு அவர் பேரு. அவர் தான் முதல்ல இந்த சதியை எதிர்த்து ஆங்கிலேய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதுல சில்லிங்னு சொல்லுவோம்ல, அப்படி எலும்ப உரைய வைக்கிற மாதிரியான இதெல்லாம் அதுல எழுதியிருக்காரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, புருஷன் இறந்த உடனே இப்போ மனைவிக்கு உடம்பு பூரா எண்ணெயை தடவிடுவாங்க. தடவிட்டு அவர்கிட்ட புருஷன் கூட உடன்கட்டு ஏறும் பொழுது நீ உடனடியாக அவங்க கூட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி அவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. புருஷன் இருந்த மனக்குழப்பத்துல இருக்கிற அந்த பொண்ணு சரி சொல்லி தலையாட்டி அங்க சிதையில ஏற்றி வச்ச உடனே அந்த நெருப்பு தாங்காம சில பெண்கள் அடிச்சு பிடிச்சு வெளியில ஓடி வரும்போது கழிய வச்சு அவங்க காலை ஒடிச்சு மறுபடியும் தீயில போட்டிருக்காங்க. இது நடக்கணுமா அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் கேள்வி கேட்டார். இப்போ மனசாட்சிப்படி பிஜேபி காரங்க சொல்லட்டும், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? அப்படியே போனோம்னா கடையில வர்ணாசிரமத்துல போய் முடியும். இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமான இந்த வர்ணாசிரமத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? ஒரே கேள்வி. அதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டான பதில் வரவே வராது. ஸ்ட்ரைட்டான பதில் சொல்லவே மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அடிப்படையில இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நீங்க இந்திய நாடு எல்லாருக்கும் சொந்தம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க இந்திய எல்லோரும் பரவலாக ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். இந்தி ஒரு நாள் ஆட்சி மொழி ஆகணுங்க, எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அதை என்னுடைய மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிற அளவுக்கு அவங்க என்னுடைய தாய்மொழிக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கணும். அந்த உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வைக்க மாட்டோம். செம்மொழின்னு பேர் வச்சு அதுக்கு ரூபாயா கொடுக்க மாட்டோம். சம்ஸ்கிருதத்துக்கு இந்திக்கும் சில 1000 கோடி ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. அப்ப நீங்க மனப்பூர்வமா செய்வீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பாமத்தான் சில பேர் பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியிலுமே அடிப்படை கொள்கைகள் நல்ல கொள்கைகளாக இருந்தால், கட்சியின் தலைமை அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அந்த கட்சியில புல்லுருவிகள் இருந்தாலும் அந்த புல்லுருவிகள் நீக்கப்பட முடியும். ஆனா அடிப்படை கொள்கைகள் தவறா இருந்தால் புல் மட்டும்தான் அங்கு இருக்கும், நெல் இருக்காது. இதுதான் உண்மை. இவன் நான் சொல்லும் போது சில பேருக்கு வழங்காது. எப்படி இந்திரா காந்தி வாஸ் அன் இன்டர்நேஷனல் லீடர். இந்திரா காந்திட்ட நிக்சன் சொன்னாரு, அதை உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன் இன்னைக்கு அந்த காணொலி. நிக்சன் சொன்னாரு, நான் 200 டேங்க் லேட்டஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜியோட பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கேன், உங்களை தூளாக்கி விட்டுருவோம் பாகிஸ்தான் மேல கை வச்சீங்கன்னா. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரியா கிசிஞ்சர் பக்கத்துல இருந்தாரு. கிசிஞ்சர் தன்னுடைய இதுல பயோகிராஃபில எழுதியிருக்காரு, வெளியில தெரிஞ்சிருக்காரு. அந்நேரம் இந்திரா காந்தி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களால முடிஞ்ச நீங்க பண்ணீங்கன்னு. வெளியில வந்தோடனே கிசிஞ்சர் கேட்கிறாரு, நீங்க அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா அவர்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசியிருக்கலாமே. அதுக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு காலனி ஆதிக்கமாக பிற நாடுகளை ஆள்வோம் என்ற கனவுகள் முறிக்கப்பட்ட காலம் இது. என்னுடைய நாடு அப்படிப்பட்ட நாடு இன்று கிடையாது. She was a nationalist. அவங்க நேஷனலிஸ்டா சண்டையை நிப்பாட்டியா இல்லைன்னா சரி உனக்கு ட்ரேடு கிடையாதுன்னு சொல்லணும், சண்டையை நிப்பாட்டு ஓடி வந்தாங்கன்னு சில பேரை பத்தி பேசுறாங்களே, இவங்க நேஷனலிஸ்டா? ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். அதே மாதிரி தான் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் எம்எல்ஏ பதவி அவர் கொடுக்கவில்லை, தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சி பதவி அவர் கொடுக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்து திருமாவளவனுடைய கட்சியில குறைகள் இல்லையா? நிச்சயமா இருக்கு.
அதே குறைகள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. அந்த குறையை பத்தி அந்த கட்சியை மட்டும் பேசினா நம்ம மன குறைன்னு அர்த்தம். அந்த குறையை நீக்கிறதுக்கு பாடுபடுங்க. ஆனா அதனால அந்த கட்சியை மோசம்னு பேசாதீங்க. அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? அந்த கட்சி தலைவர் சொல்றதுல அவருடைய உண்மைத்தன்மையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஏன்னா ஆங்கிலம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் வரும்போது டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி ஓகேன்னு. 20-25 வருஷமா அவரோட அரசியல பாக்குறேன் நான். தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறல. அதனால அவர் பேசுனது வந்து மிக மிக முக்கியமான சொற்கள். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட கட்சிகள் அங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி மகாராஷ்டிரால இருக்கு, இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இப்படிப்பட்ட கட்சிகள் உரத்த குரல் எழுப்ப வேண்டிய காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு உரத்த குரலை திருமாவளவன் எழுப்பி இருக்காருங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு கட்சியில் எப்போ கொள்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த கொள்கை மீது அந்த தலைவருக்கு எந்த அளவுக்கு பிடிப்பும் மரியாதையும் இருக்கோ, அந்த கொள்கையில விட்டு என்னைக்கு அவர் விலகாம இருக்கிறாரோ அன்னைக்குதான் அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடையும். எல்லா கட்சியிலுமே குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த குறைகளை பெருசாக்கி ஒட்டுமொத்த கட்சியும் வந்து ஒதுக்குறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும், தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு இருக்காரு. 2014ல முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது கூட பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஊழல், டெவலப்மெண்ட் இது போன்ற விஷயங்களை வந்து முன்னிறுத்தி அந்த எலெக்ஷனை ஃபைட் பண்ணாங்க. அப்போ இருந்த எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட அதே லெவல்ல, அதே பாராமீட்டர்ஸ்ல தான் அவங்களை எதிர்த்தாங்களே தவிர, கருத்தியல் ரீதியான எதிர்ப்ப அந்த காலகட்டத்திலேயே எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர் வச்சிருக்காரு. 2014லயே பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்கு மத்த கட்சிகள்லாம் அரசியல் பேசும் பொழுது பிஜேபி ஏன் வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக சித்தாந்த அரசியலை பேசினவர் டாக்டர் திருமாவளவன். அந்த காலத்திலே சொன்னாரு, நீங்க இந்த சனாதன சக்திகளை ஆட்சி பீடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா இவங்க நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க. பிற்போக்குத்தனமான எண்ணங்களை மீண்டும் சமூகத்தில் விதைக்க தொடங்குவார்கள். சிறுபான்மையின மக்கள் சேஃபா இருக்க மாட்டாங்க. பட்டியலின மக்களுக்கு ஆபத்து. பெண்களை வந்து ஒடுக்கப்படுவார்கள். இப்படி எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடக்கும். அதற்காகவே இந்த சனாதன சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா 2014ல அவர் பேசினார். ஆனா அந்த காலகட்டத்திலேயே செக்யூலர் போர்சஸ், சமூக நீதி பேசக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும்னு 2014ல பேசினார் அவர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தனியா, கம்யூனிஸ்ட் தனியா அப்படின்னு எல்லாரும் பிரிஞ்சு நின்னதுனால பிஜேபியை வீழ்த்த முடியல. பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அந்த 5 வருஷத்துல நடந்த சம்பவங்கள் வந்து பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு எதிரி அப்படிங்கறத மற்ற கட்சிகளுக்கு விளக்கியது. அப்பதான் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சது. அதாவது ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட ரொம்ப மேலோட்டமா தான் அரசியல் ரீதியாக பிஜேபியை எதிர்த்துட்டு இருந்தாரு. அதனால ஈஸியா அவரை வீழ்த்த முடிஞ்சது, அவரை சிறுமைப்படுத்த முடிஞ்சது, பப்போ பப்போன்னு கிண்டல் பண்ணி ஒரு மூலையில கொண்டு போய் முடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ராகுல் அதை ரியலைஸ் பண்ணி ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல ஐடியாலஜிக்கலையும் நாம பிஜேபியை எதிர்க்கணும். இது ஒரு பொலிட்டிக்கல் வார் மட்டும் இல்ல, ஐடியாலஜிக்கல் வார். சித்தாந்த அடிப்படையில், கொள்கைகள் அடிப்படையே பிஜேபியை நாம எதிர்க்கணும். அப்பதான் பிஜேபி அப்படிங்கிற சக்தியை நம்ம வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா கையில எடுக்கிறாரு. அதற்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் டாக்டர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்குமே பிஜேபிக்கு எதிரான அரசியல்ல ஒரு இம்மி அளவு கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு தலைவரா அவர் இருந்திருக்கிறார். இன்னைக்கு திமுக அரசு 2021ல பதவி ஏத்ததுக்கு அப்புறம் மாநில உரிமைகள், மாநில சுயாட்சிகள் பத்தி எல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். ஆனா 2019ல அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுதே மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினாரு டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அப்பவே சொன்னாரு, இவங்க மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அடிமை அதிமுக அரசு இவங்களுக்கு அதற்கான எல்லா வழிவகையும் செய்து கொடுக்கிறது. இது காலப்போக்குல இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை ஒட்டு மொத்தமா அழிச்சிடும் அப்படிங்கிற கருத்தியலை முன் வச்சு அன்னைக்கே மாநில சுயாட்சி மாநாடு நடத்தினாரு. இந்த மாநில சுயாட்சி மாநாடு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் அமைவதற்கு இந்த மாநில சுயாட்சி மாநாடு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஏன்னா மதசார்பின்மையை விரும்பக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த மாநாடுல வந்து பங்கேற்றாங்க. திமுக உட்பட இந்த மாநாடுக்கு வந்தாங்க. இங்கதான் பாஜகவுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக நாம எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும். சமூக நீதி பேசக்கூடிய சமூகங்கள், சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள், சோசியல் ஜஸ்டிஸ் விரும்பக்கூடியவங்க, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு அம்பேத்கருடைய கொள்கைகளையும், சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய பெரியாரிஸ்டுடைய கொள்கைகளையும் யாரெல்லாம் உள்வாங்கியிருக்காங்களோ அந்த கட்சி எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறதுக்கு ஒரு வித்திட்டது இந்த மாநில சுயாட்சி மாநாடு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருமாவளவன் அவர்களை நிலை குலைய செய்யணும், அவரை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிய இன்னைக்கு நேத்து இல்ல தொடர்ந்து பாஜக செஞ்சுட்டு வராங்க.
இதற்கு நான் 2-3 உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும்பொழுது இப்படிதான் கோவில் சிலைகளை வந்து திருமாவளவன் அவர்கள் கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு இந்த காயத்ரி ரகுராம் போன்றவர்களை ஏவி விட்டு ஒரு பெரிய பிரச்சனையை தமிழ்நாட்டுல உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய கோவில் சிலைகளை இந்து மதத்தை திருமாவளவன் அவமானப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரசியலை கையில எடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவங்களுக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் போது மனுஸ்மிருதியை பத்தி அவர் ஒரு காணொலியில பேசுறாரு, ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசுறாரு. மனுஸ்மிருதி எந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துகிறது அப்படிங்கறத பேசுறாரு. அந்த காணொலியை வெட்டி ஒட்டி பாருங்க திருமாவளவன் பெண்களை எவ்வளவு கேவலமா பேசுறாரு, பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு குஷ்புவோடைய தலைமையில ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் அவர் தைரியமா திருப்பி அடிச்சார். எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. வாங்க ஒண்ணு கொண்டு வாங்க நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியோட அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்லோகங்களுடைய பக்கங்களை அவர் பிரிண்ட் பண்ணி நாங்க வீதி வீதியா போய் நோட் புக்கா நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நான் பண்ணிருக்கேன். வீதி வீதியா கொண்டு போய் மக்கள் கிட்ட நாங்க கொடுத்தோம். பாருங்க இந்த புக்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகம் அதனுடைய மொழிபெயர்ப்பு பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துது அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடா ஒவ்வொருத்தரா நாங்க கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப கூட நேரடியா பாஜக சவால் விட்டார். வாங்க அரசியல் பேசுவோமா, ஒரு பொது மேடையில பேசுவோம் வாங்க, மனுஸ்மிருதியில என்ன இருக்கு அப்படிங்கறத நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, மக்கள் யார் சொல்றதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு வெளிப்படையா அந்த சனாதன சக்திகளுக்கு சவால் விட்டவர். இந்த மாதிரி எத்தனையோ மாநாடு, சிஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வரும்போது தேசம் காப்போம் மாநாடு, நேத்து பாருங்க மதச்சார்பின்மையை காப்போம் அப்படின்னு ஒரு பெரிய பேரணி வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக நேத்து நடத்துறாங்க. 2024 எடுத்துக்கோங்க, 40க்கும் 40 திமுக கூட்டணி அடிச்சது, கம்ப்ளீட் ஸ்வீப். இதத்தான் பிஜேபியால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணியில டாக்டர் திருமாவளவன் ஒரு மைய புள்ளியா இருக்கிறாரு, ஒரு பல்கிரமா இருக்கிறாரு. இன்னைக்கு மாநில அளவுல இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிஜேபியோட கண்ணு உறுத்துது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இந்த முறை மாநில தேர்தல்ல திமுக கூட்டணியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு வெறி பிடிச்சு இவங்க அலையறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த மாநில அரசு தேர்தல்ல இந்த திமுக கூட்டணி ஜெயிச்சு வந்துருச்சுன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய புஷ்ஷா இருக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஆல் இந்தியா லெவல்ல. ஏன்னா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய இரு முக்கியமான தலைவர்கள், ஒண்ணு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள், 2 பேரும் தெளிவாக கொள்கை ரீதியாக இன்னைக்கு பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க, அடி மேல அடி கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா பாஜக தான் நரேட்டிவ செட் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி மத்த கட்சிகள் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கதை அப்படியே மாறுது. திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகள் தான் இன்னைக்கு நரேட்டிவ நம்ம செட் பண்றோம். நாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, நாம செய்யக்கூடிய அரசியலுக்கு பதில் தர முடியாம திணறி போயிருக்கு பாஜக. அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும் 2026 மாநில தேர்தல்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக பெரிய அடி வாங்கும். ஏன்னா இங்க இந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய மொமெண்டத்தை கொடுக்கும். இன்னைக்கு 240க்குள்ள அடக்கிட்டோம், நாளைக்கு ஆட்சியே கையை விட்டு போகக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 2026 மாநில தேர்தல்ல எப்படியாவது இந்த கூட்டணியை வீழ்த்தி ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கிறாங்க. அதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கிரமா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை எப்படியாவது கூட்டணியில இருந்து வெளியில கொண்டு வந்துடணும். அதற்காக தான் இவ்வளவு விமர்சனங்கள். இவங்க மட்டும் விமர்சனம் பண்றது பத்தாது அப்படின்ட்டு இவங்களுடைய அல்லக்கைகள், இவங்களுடைய பி டீம்களை எல்லாம் வச்சு விமர்சனம் பண்ண வேண்டியது. பாருங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அப்படியே விஜய் பின்னால ஓடி போயிருவாங்க. 25-30 வருஷமா கட்சியை ஒற்றை ஆளாக இரவு பகலாக உழைச்சு இன்னைக்கு வந்து முன்னிறுத்தி இருக்காரு. ஒரு தனி மனிதனோட உழைப்பு இன்னைக்கு அந்த கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கு. 2 எம்பி இருக்கிறாங்க, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2 பொது தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு வெறும் ஒரு பட்டியலினத்துக்கான ஒரு தலைவர் இல்ல ஒரு ரீஜனல் லீடர் நம்ம சுடிக்கிட முடியாது. இன்னைக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவரிடையும் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது, அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள்ல வந்து இணையறாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய கருத்தியல்ல என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணல. என்னைக்குமே அம்பேத்கர் கனவு கண்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உள்ள இந்தியாவை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, செக்யூரலிசம், பெடரலிசம், புளூரலிசம், இது போன்ற குவாலிட்டிஸை இந்த சமூகத்துல விளைக்கணும். இது வெறும் வார்த்தைகளா இருக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை முறையா மாறணும் அப்படின்னு உண்மையிலேயே
கருத்தியல் ரீதியாக போராடக்கூடியவர், அரசியல் களமாடக்கூடியவர் டாக்டர் திருமாவளவன். 2021 தேர்தல்லயே சொன்னார், வெளிப்படையா சொன்னார். எனக்கு நம்பர்ஸ் பிரச்சனை இல்ல. நான் இந்த தேர்தல் களத்துல நான் போட்டியிடலைன்னாலும் பரவாயில்ல. எனக்கு சீட்டே இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனா நான் மதசார்பற்ற கூட்டணி எங்க இருக்கோ அந்த கூட்டணியில் தான் நிப்பேன். சனாதனத்துக்கு எதிராக நான் களமாடுவேன். இன்னைக்கும் நேத்து நடந்த பேரணியிலயும் சொல்றாரு. எனக்கு 8 சீட்டு கொடுப்பீங்களா? 10 சீட்டு கொடுப்பீங்களா? அப்படிங்கிறது என்னுடைய பிரச்சனை இல்ல. நிறைய பேர் இத பேசும் பொருளா மாத்துறாங்க. இத பேசும் பொருளா மாத்தி விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை தூண்டிவிட முயற்சி பண்றாங்க. ஆனா அதல்ல நம்மளுடைய அரசியல். முதல்ல நம்ம சமூகத்தை நம்ம அதிகாரப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கோரிக்கை. ஆனா அதற்காக நாம கடக்க வேண்டிய தூரம் நம்மளை அதிகாரப்படுத்திக்கணும், நம்மளை தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இலக்கை நோக்கி நாம பயணிப்போம். அது தானா நம்ம கையில வந்து சேரும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் பாருங்க, இவர் திமுகவுக்கு பயப்படுறாரு, திமுகவுக்காக தன் கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மேலோட்டமான அல்ப அரசியல பேசுறாங்க. நேத்து கூட அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்றாரு. நான் எல்லாரையும் ஏன் கோட்டு சூட்டு போட்டு வர சொன்னேன் தெரியுமா? அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அம்பேத்கர் இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க. சமகாலத்தில் இருந்த 2 தலைவர்கள். ஒண்ணு மகாத்மா காந்தி, இன்னொன்னு அம்பேத்கர். மகாத்மா காந்தி அவரோட சிம்பிளிசிட்டிக்காக அறியப்பட்டவர். ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு வறுமையில இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் உடையில் அதிக கவனம் செலுத்தினார். ஏன்? அது மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. என் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கோவணம் தான் கட்டணும், காக்கி சட்டை தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நாமளும் படிக்க முடியும். இவங்களுக்கு நிகராக நம்மளாலையும் வளர முடியும். அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கறத தன் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உணர்த்துறதுக்காக தான் அவர் எப்பவுமே கோட் சூட் போட்டுட்டு இருந்தாரு. இத புரிஞ்சுக்க முடியாத சில அல்ப ஜீவிகள், இதே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ பட்டியலின மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி கோட்டு சூட்டு போட்டவன்னா அம்பேத்கர் ஆயிட முடியுமா? இப்படி சொல்லி திருமாவளவன் மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு பேசுறாங்க. இதத்தானே சங்கிக பேசுறாங்க. நீ கோட்டு சூட்டு போட்டா நீ பெரிய ஆளா அப்படின்னு சங்கிகள் கேட்கறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? கோட்டு சூட்டு அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆடை இல்ல. அதற்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை, அந்த கருத்தியலை உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் கோட்டு சூட்டு போட்டு வரணும் அப்படிங்கிறார். அவன் மனசுக்குள்ள ஒரு தீ பிறக்கும். நம்ம சமூகத்தை நாம முன்னேற்றணும், நாம படிக்கணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எவங்கிட்டயும் கைய கட்டி நாம நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ப்ளூ கோட். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சில பேர் விமர்சனம் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் தான் ரொம்ப அழகா அந்த 3 நிமிஷத்துல திரு பாலச்சந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார். நான் வந்து என்னுடைய கணவர் விடுதலை சிறுத்தைகள்ல இருக்காரு, நான் வந்து தலைவருடைய கொள்கைகளை உள்வாங்கியிருக்கேன் அப்படிங்கறதுல நான் பேசுறேன். நான் பேசுறதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுறதுல ஒண்ணும் ஆச்சரியம் கிடையாது. ஆனா பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆன பாலச்சந்திரன் சார் போன்றவர்கள் பேசும்பொழுது உண்மையிலேயே மனசுக்குள்ள பெருமையா இருக்கு. இந்த வார்த்தைகள், இந்த அப்ரிசியேஷன் வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு உழைச்சிருப்பாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த ஒத்த மனுஷனை சிறுமைப்படுத்தி இந்த கூட்டணியை வலுவிழக்க செய்யணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் தொடர்ந்து இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு வருஷம் கட்சியை வழி நடத்தியவர், அவருக்கு தெரியாதா? அவருக்கு இல்லாத அனுபவமா? கட்சிக்கு எது நல்லது, தன் பின்ன இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கறத அவர் யோசிக்க மாட்டாரா? இன்னைக்கு அதை யோசிச்சுதான் ஒவ்வொரு முடிவையும் யோசிச்சு யோசிச்சு அவர் எடுக்கிறார். எவ்வளவுதான் ப்ரொவோக் பண்ண முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் அவரை சீண்டி பார்த்தாலும் மனுஷன் அசராம இருக்கிறார் பாருங்க. அதுதான் அந்த தலைவருடைய அழகு, அந்த தலைவருடைய பண்பு. அதே பண்பை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டயும் நாம பார்க்கலாம். எத்தனையோ முயற்சி பண்ணாங்க இந்த கூட்டணியை உடைக்கணும், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளையும், இவ்வளவு டென்ஷன்லயும் எழுச்சி தமிழ் டாக்டர் திருமாவளவன் எந்த அளவுக்கு வந்து லெவல் ஹெட்டடா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அமைதியா, நிதானமா முடிவுகள் எடுத்தாரோ அதே அமைதியும் நிதானத்தையும் அவரும் காட்டினார்.
எந்த இடத்துலயும் அவசரப்பட்டு விசிகாவை கண்டித்தோ இல்ல விசிகாவை விமர்சித்தோ முதல்வர் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல், இணக்கம். இந்த புரிதல் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நேத்து அண்ணாமலை பேசுறாரு, கூட்டணி ஆட்சி இல்ல பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் மானதி ஸ்ரீனிவாஸ் சொல்றாங்க, அது அண்ணாமலையோட சொந்த கருத்து. அமித்ஷா என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை விமர்சனம் பண்ணதுக்கு இந்த சைடுல இருந்து பதில் கொடுக்கறாங்க. அவன் யாரு விமர்சனம் பண்றதுக்கு அப்படின்னு. நேத்து ஒரு டிபேட்ல பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, பாஜக தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ரெண்டு கட்சியும் கூட்டணியில இருக்கு. ஆனா அதிமுகவை சேர்ந்தவர் பாஜகவை விமர்சிக்கிறாரு, பாஜகவை சேர்ந்தவர் அதிமுகவை விமர்சிச்சுட்டு இருக்காரு. இப்போ தெரியுது அந்த கூட்டணியோட வலிமை என்னன்னு. இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அவங்களுடைய ஒற்றை இலக்கு திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறதுதான். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எது நல்லது, அதை நாம செய்யணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா கருத்தியல் ரீதியாக தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட தேர்தலில் ஸ்ட்ராங்கா நின்னு ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டணினா அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கருத்தியல் தெளிவு இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் இருக்கிறதுனால. அந்த கருத்தியல்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறதுனாலதான் இப்படி தொடர்ந்து மக்களுடைய அபிமானத்தையும் மக்களுடைய நம்பிக்கையும் அவர்களால் பெற முடிகிறது. இதெல்லாம் நேத்து வந்தது எங்களுக்கு புரியாது. சும்மா ஒரு 5 தலைவர்களோட போட்டோ வச்சுட்டு பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போடுறது இல்ல அரசியல். அவர்கள் சொன்ன கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு எந்த சமரசமும் இல்லாம அரசியல்ல எப்போ களமாடுறோமோ அன்னைக்குதான் மக்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கையும் அபிமானமும் வரும். அது வரைக்கும் நீங்க எந்த தில்லாலங்கடி வேலை செய்ய முயற்சி பண்ணாலும் இந்த சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுல கால் பதிக்கவே முடியாது. நீங்க டிசைனா என்ன வேணா முயற்சி பண்ணலாம். கர்நாடகால ஜெய் பஜ்ரங் பலிம்பீங்க, ஒரிசால போனா ஜெய் ஜெகநாத்ம்பீங்க, மகாராஷ்டிராவுக்கு போனா ஜெய் சித்தி விநாயக் அப்படிம்பீங்க, ஆந்திராவுக்கு போனா ஏழுமலையான கையில தூக்குவீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் மாநாடுன்னு நடத்துவீங்க. ஆனா முருகன் மாநாடு நடத்திட்டு முருகனை பத்தியா பேசுறீங்க? அங்கேயும் சிறுபான்மை சமூகத்தை பத்தி பேசுறீங்க. அவங்களை எப்படி ஒடுக்கிறது, அவங்களை எப்படி எதிரியா சித்தரிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசுறீங்க. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பேசுவீங்க. ஆனா பட்டியலினத்தை சேர்ந்த இந்துக்களுக்காக என்னைக்கும் களத்துல வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேங்காய வாளுக்காக போராட மாட்டீங்க, ஒரு மேற்பாதிக்காக பேச மாட்டீங்க. உங்களுடைய அரசியல் எல்லாம் எப்படி அதிகாரத்தை பிடிப்பது, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறத என்னைக்குமே இவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரசியலை என்னைக்குமே தமிழ்நாடு நிராகரித்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போன்ற எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் போன்ற கொள்கை பிடிப்புள்ள கொள்கைகளை சமரசம் செய்யாத தலைவர்கள் வேண்டுமா, இல்ல அதிகார போதைக்காக அற்ப அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க.